எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு விருந்தோம்பல் சேனல். விதவிதமான சமையலுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி கிறிஸ்பியாக பழைய சாதத்தில் எப்படி தோசை ஊற்றுறதுன்னு நம்ம பார்க்கலாம். நான் மிதமான சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். இப்போது அதை காலையில் தோசை ஊற்ற போகிறேன். இந்த தண்ணி இந்த ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை கீழே கொட்டிட வேண்டாம். அதை நம்ம தோசை மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். இப்போ சாதத்தை மட்டும் மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கிட்டேன். அடித்து எடுத்துக்கிட்டு ஒரு கைப்பிடி ரவை மட்டும் தோசை ஊற்றும் போது நான் சேர்த்துக்க போகிறேன். அப்புறம் கொஞ்சம் உப்பு. பாருங்கள் எந்த பதத்துக்கு எடுத்துருக்கேன்னு. பழைய சாதம், ஒரு கைப்பிடி ரவை, கொஞ்சோண்டு உப்பு, அந்த தண்ணி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியிலே நான் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ரவா தோசை ஊற்றுறதுக்கு எப்படி நம்ம கன்சிஸ்டன்சி ரெடி பண்ணுவோம் அதே மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த தோசை ஊற்றுறதுக்கு நான் நான்ஸ்டிக்லாம் எடுத்துருக்கேன். ஏன்னா எனக்கு இந்த இரும்பு கல்லில் இந்த தோசை வந்ததில்லை, அதனால் நான் நான்ஸ்டிக் கல் தான் எடுத்திருக்கேன். ரவா தோசை ஊற்றுற மாதிரியே ஊற்றிக்கோங்க. இதை மீடியம் ஃப்ளேம்லேயோ சிம்லேயோ வச்சு செய்யுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு செய்ய வேண்டாம். நான் ரவாயை மிக்சியில் அடித்தோ ஊற வச்சோலாம் சேர்த்துக்கல. சாதம் மிக்சியில் அடித்தோன்னே அதோட ஒரு கைப்பிடி அப்படியே ரவை சேர்த்து ஊற்றிருக்கேன். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். வெந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. இந்த வின்டர் சீசனில் பழைய சாதம் காலையில் சாப்பிட முடியாது, அதனால் நான் அந்த மாதிரி தோசை ஊற்றிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.